Good evening students. இது வந்து evaluation சயின்ஸில் 3rd lesson 4th ஸ்டாண்டர்டுக்கு உள்ளது term 3 ஓடது எவாலுவேஷன் மட்டும் பாக்கி இருந்தது. ஸோ இந்த வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லெசனோட அப்லோட் பண்ணுற அன்றைக்கே சேர்த்து இதுவும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். லென்த்தாக இருந்ததுனால அதை செப்பரேட் வீடியோவாக போடுறேன். சூஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஏர் இஸ் எ டேஷ், ஏர் இஸ் அ மிக்ஸ்சர், பிகாஸ் இதில் நிறைய கேஸஸ் கலந்துருக்குன்னு பார்த்தேன் இல்லையா. ஸோ ஏர் இஸ் அ மிக்ஸ்சர். The percentage of oxygen in the air is about 21% oxygen. Root nodules of some plants contains nitrogen. சில பிளான்ஸோடைய ரூட்டில் நம்மளால் நைட்ரஜனை பார்க்க முடியும். And major cause of air pollution is smoke. ஸ்மோக்னால தான் வந்து ஏர் பொல்யூஷன் மேஜர் காஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக்னால நடக்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஹூ ஆம் ஐ கேட்டிருக்காங்க. என்னென்னாக்கா ஐ எம் அ மிக்சர் ஆஃப் கேஸஸ் அப்படின்னா அது யார்? ஏர். I give you oxygen naka, that is tree. I am not the supporter of burning. பர்னிங்க்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்னாக்கா அது என்னவாக இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பர்னிங் நடக்காது. ஸோ தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. யூ கேன் ஹெல்ப் மீ டு டிக்ரீஸ் த பொல்யூஷன் பை ரைடிங் ஆன் மீ. எதுலேருந்து டிக்ரீஸ் ஏர் பொல்யூஷன் டிக்ரீஸ் பண்ணலாம் ரைடிங் ஆன் மீ அப்படின்னு பார்த்திங்கன்னா தட் இஸ் பைசைக்கிள் ஓட்டுறது மூலமாக ஸ்மோக் நடக்காது. யார் வந்து பார்த்திங்கனாக்கா சாரி கார்லேருந்து வரக்கூடிய ஸ்மோக்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ திஸ் ஒன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா say true or false, plants need nitrogen for their growth. That is true. Air is made up of oxygen only. False, because it contains mixture of gases. The gas used for burning thing is argon. That is false. That is oxygen. Carbonated drinks are bad for health. That is true. மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜனுக்கு 78%, பலூனில் ஏர் இருக்குது. ஸ்மாக் அப்படின்னா ஸ்மோக் அண்ட் ஃபாக் மிக்சர். லங் கேன்சர் வந்து பார்த்திங்கனாக்கா ஏர் பொல்யூஷன் நடக்கிறதுனால தான் லங் கேன்சர் வருது. ஏர் இஸ் அ மிக்சர் ஆஃப் மெனி கேஸஸ். அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு in the air is 0.03%. We inhale oxygen in the gas. Carbon dioxide is used in fire extinguisher. ஃபயர் எக்ஸ்டிங்யூஷன் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் த கொஷின்ஸ் நம்ம கைடில் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு பாருங்கள், இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. Why should we cover our mouth and nose while sneeze and cough அப்படின்னாக்கா covering our mouth and nose while sneezing or cough prevents spreading of germs through air to people around us. புக்கில் வேணும்னா நான் புக்லேயும் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா. தட் இஸ் பேஜ் நம்பர் 93 இருக்கு இல்லையா. இதுதான் ஃபஸ்ட்டு கொஷின் கூட. செகண்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஏர். ஏரில் வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர் இன் அவர் டெய்லி லைஃப் தான் கொஷினா. நான் மாற்றியே பார்த்துட்டேன். ஸோ வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர் இன் அவர் டெய்லி லைஃப் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஆக்சிஜன் இஸ் ப்ரெசன்டட். இருங்க வரேன். எஸ், தேர்ட் ஒன். இந்த கொஷின் அது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் கொஷினோட ஆன்சர். இது ஃபுல்லாக எழுதிருங்க. ஓகே, ஆக்சிஜன் present in our air is needed for respiration. We can hear the sound only when there is air around. Air help in the dispersal of seed for plant reproduction. Monsoon and rain occurs due to the wind action. Air regulates the atmospheric temperature. இதோட முடியுது. நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த ஏர். ஏரில் என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டயக்ராம் வந்தது இல்லையா. ஸோ இதுதான் த காம்போசிஷன் ஆஃப் ஏர். இதுலேருந்து இந்த டயக்ராம் கண்டிப்பாக போடணும். டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ்ன்னு இருக்கு இல்லையா, இது வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன், அந்த டயக்ராமும் சேர்த்து. நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன்னால் ஏற்படக்கூடிய எஃபெக்ட் இந்த டேப்லெட் காலம் இருந்தது இல்லையா, அதில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸை மட்டும் எழுதினீங்கன்னா போதும். இந்த ஹெட்டிங் இருக்குல்ல, இது மட்டும் எழுதினீங்கன்னா போதும். குளோபல் வார்மிங், ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்மாக், ஃபார்மேஷன் ஆஃப் ஆசிட் ரெயின், ஏரோசோல் ஃபார்மேஷன் அண்ட் த டிப்ளீஷன் ஆஃப் ஓசோன் லேயர். நெக்ஸ்ட் கொஷின் என்ன, ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனுடைய யூசஸ் என்னென்ன. இந்த பேஜ் நம்பர் 92ல் இதுதான்
4th question. வேறு என்ன யூஸ் இருக்கு? நெக்ஸ்ட் வந்து give the short answer. How can we reduce air pollution? ஏர் பொல்யூஷனை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஆல்டர்னேட் சோர்ஸ் இருந்தது இல்லையா, அதுவும் இந்த 4 பாயிண்ட்ஸும் பேஜ் நம்பர் 96 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 96ல் செகண்ட் ரோமன் லெட்டரில் உள்ள ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட் ஆர் த டிசீசஸ் காஸ்டு டியூ டு ஏர் பொல்யூஷன். இதுக்கு வந்து பேஜ் நம்பர் 95 எடுத்துக்கோங்க. இந்த பார்த்தீங்களா, இந்த ரெஸ்பிரேட்டரி டிசீஸு, ஃபேட்டிக்கு, கார்டியோவாஸ்குலர் டேமேஜ், இதுதான் ரோமன் லெட்டரில் 2ல் உள்ள செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். இது மட்டும் எழுதுங்க போதும். நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் அவுட் த யூசஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அதாவது அதுக்கு கீழே இருந்துச்சு, ஆக்சிஜன் கீழே இருந்ததுல இருக்கு பாருங்க, அவ்வளோதான். இதுதான் ரோமன் லெட்டர் 2ல் உள்ள 3rd கொஸ்டினோட ஆன்சர். பேஜ் நம்பர் 92ல் இருக்குது. ஓகே, ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இதோட 3rd டேர்ம் சயின்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். பாக்கி சோஷியல் இருக்குது, அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். மறக்காம சமைச்சிருக்க இங்கிலீஷ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்டோட வீடியோஸ் எல்லாமே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம சோஷியல் சயின்ஸில் பாக்கி இருக்கக்கூடிய லாஸ்ட் யூனிட்டான ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் சில்ட்ரன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி ஈவினிங் வந்து 5 o'clock அப்லோட் பண்ணுவேன், செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டும் இருக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.